இரவு முழுவதும் ஏசி பயன்படுத்துவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் முக்கிய தீமைகளை பார்க்கலாம் வாங்க. சுவாச பிரச்சினைகள் மற்றும் சைனஸ். ஏசியின் அதீத குளிர்ச்சியால் மூக்கின் உட்புறம் வறட்சி அடையும். இதனால் சைனஸ் பாதிப்பு, மூக்கடைப்பு மற்றும் கடுமையான தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. வறண்ட சருமம் மற்றும் கண்கள். ஏசி அறையில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுவதுடன் நமது உடலின் ஈரப்பதத்தையும் குறைத்துவிடும். இதனால் தோல் வறட்சி, அரிப்பு மற்றும் கண்கள் சிவத்தல் அல்லது கண் எரிச்சல் போன்ற ட்ரை அறிகுறிகள் ஏற்படலாம். உடல் சோர்வு மற்றும் தசைவலி. நீண்ட நேரம் குளிர்ச்சியான சூழலில் தூங்குவதால் காலையில் எழுந்திருக்கும் போது உடல் மிகுந்த சோர்வாக இருக்கும். சிலருக்கு கழுத்து வலி, மூட்டு வலி அல்லது தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்படலாம். சுவாச கோளாறுகள். ஏசி ஃபில்டர்களை சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அதில் சேரும் தூசுகள் மற்றும் கிருமிகள் மீண்டும் அறைக்குள்ளேயே சுழலும். இது ஆஸ்துமா, இருமல் மற்றும் சுவாசப்பாதை தொற்றுகளுக்கு வழிவகுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல். வெளிப்புற வெப்பத்திற்கும் அறையின் குளிர்ச்சிக்கும் இடையே உடல் அடிக்கடி மாறுவதால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமடைந்து அடிக்கடி சளி, காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மின்சார செலவு. ஆரோக்கியம் தவிர்த்து விடிய விடிய ஏசி பயன்படுத்துவது உங்கள் மின்சார கட்டணத்தை பெருமளவு உயர்த்தும். பாதுகாப்பாக பயன்படுத்த சில குறிப்புகள். ஏசியின் வெப்பநிலையை எப்போதும் 24 டிகிரி முதல் 26 டிகிரி வரை வைப்பது சிறந்தது. தூங்குவதற்கு முன் டைமர் செட் செய்து சில மணி நேரங்களில் ஏசி தானாகவே அணைந்து விடுமாறு செய்யலாம். அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதன் மூலம் காற்றின் ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.